அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் லதா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நாம் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்கணும். நல்ல விஷயங்கள் செய்யும்பொழுதும் நிறைய கஷ்டங்கள், போராட்டங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே தான் இருக்கும், வராமல் இருக்காது. அதுக்குன்றதுக்காக நாம் செய்கிற விஷயங்களை நாம் என்றைக்குமே செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட வாழ்க்கையை எடுத்துக்கலாம். அவங்க இந்தியாவோட 14th ஃபார்மர் பிரசிடென்ட், இந்திய குடியரசுத் தலைவர், இந்திய திருநாட்டினுடைய 14வது. அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் பொழுதும் விங்ஸ் ஆஃப் ஃபயர், அக்னி சிறகுகள் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்றது தெரியும். அவர் வானத்தில் சின்ன வயசில் ஃப்ளைட் எல்லாம் பார்ப்பாராம். அந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளும் ஒரு நாளைக்கு அதில் விமானி ஆகணும், பைலட் ஆகணும் தான் அவர் ஆசைப்பட்டார். அவர் ஆசைப்பட்டது அந்த பைலட் ஆகணுன்ற அவர் கனவு நிறைவேறல. ஏன்னா அவருடைய குடும்ப சூழ்நிலை சாதாரண, நம்ம சென்னை மாதிரிலாம் வசதிலாம் கிடையாது. அவங்க வீட்டில் ஒரு 5-6 குழந்தைங்க, அம்மா அப்பா சாதாரண படிக்காதவங்க தான். வேலைக்குன்றது நம்மள மாதிரி வருமானம்லாம் அவங்களுக்கு கிடையாது. கடலில் போயிட்டு அந்த கப்பல்லேருந்து கொண்டு வர மீன்கள், அது மூலமாக கிடைக்கிற காசு தான். அந்த ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு இந்திய திருநாட்டினுடைய 14வது குடியரசுத் தலைவராக உயர்ந்திருக்காரு. அப்போ நிச்சயமாக உன்னாலையும் முடியும், நம்மளாலையும் நிச்சயமாக முடியும். அதற்கு காரணம் என்னன்னா அவருடைய விடாமுயற்சி தான். அவருடைய விடாமுயற்சி சாதிக்கணும் அப்படின்னு ஒரு குணம் தான். அவர் அடிக்கடி என்ன சொல்லுவார் அப்படின்னா, துன்பத்துக்கே நம்ம துன்பம் கொடுக்கணும் அப்படின்னுவார். நம்மளுக்கு எந்த விஷயம் வர்றது கஷ்டமா இருக்கும், நம்மளுக்கு படிக்க வரலையா, சில சப்ஜெக்ட்ஸ் நம்மளுக்கு வர்றது கஷ்டமா இருக்கா, படிக்க முடியலையா, மார்க் கம்மியாக வரலாம், அதை நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாது. நாம தொடர்ந்து முயற்சி பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். அவர் நம்ம MIT குரோம்பேட் இருக்கு இல்லையா, அங்கே தான் அவர் படித்தார். அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவருடைய ஹையர் ஸ்டடீஸு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே 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 படித்து, குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம்தான். நல்ல வருமானம் வர அளவுக்கு நல்ல ஒரு வசதியான குடும்பம்லாம் அவர் கிடையாது. சின்ன வயசில் பேப்பர்லாம் போட்டிருக்காரு. நீ படிச்சிருக்கியா? சின்ன வயசில் அந்த ட்ரெயினில் பேப்பர் கட்டையெல்லாம் தூக்கி தூக்கி போடுவாங்களாம். அந்த பேப்பர் கட்டை பிடிச்சி ஒவ்வொரு வீட்டுக்காக கொண்டு போய் பேப்பர் போடுவார். அப்படி பேப்பர் போட்டு அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு குடும்பத்தில் ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில தான் அவங்க படித்தாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில் சாதிச்சிருக்காங்க. இந்தியாவினுடைய பேரையே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் சொன்னாலே இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்தியான்னு சொன்னால் அவர் பேரை சொல்லுவாங்க. அப்போது அவர் பேரை சொல்கிற அளவுக்கு நாட்டினுடைய எதிர்காலம் தலையெடுத்து அவர் மாற்றியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறதுனா, குழந்தைங்களுக்கு கல்வி தான் முக்கியம், படிப்பு தான் முக்கியம். அந்த படிப்பு நிச்சயமாக ஒருத்தரை ஏழ்மையிலேருந்து, வறுமையிலேருந்து, அவமானத்திலிருந்து எவ்வளோ உச்சத்துக்கு வேணால் கொண்டு போக முடியுன்றதுக்கு அவர் ஒரு உண்மை. அவர் வாழ்ந்து காட்டிய ஒரு உதாரணம். நிச்சயமாக நாமளும் அவரை மாதிரியே வாழ்க்கையில் சாதிக்கணும். தோல்விகளை கண்டு என்றைக்குமே துவண்டு போகக்கூடாது. யாரும் நம்மளுக்கு உதவி செய்யலன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளுடைய முயற்சி, தன்னம்பிக்கை, இறைவன் நம்ம கூட இருக்கான்ற ஒரு தைரியம் நிச்சயமாக நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையாக நிச்சயமாக கொண்டு வரும். கல்வியினால், படிப்பினால் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ செய்கிறீங்களோ எனக்கு தெரியாது. குழந்தைங்களுக்கு நல்ல அறிவுரைகளை கொடுத்து நாட்டினுடைய எதிர்காலம் இந்த மாதிரி குழந்தைங்க கையில் தான் இருக்குது. எனக்கு வயசு 40 ஆயிடுச்சு இல்லையா? உனக்கு என்ன வயசு ஆகுது? இப்போது 16 அப்போது இந்த 16 வயசுக்கு அப்புறம் நீ 10th 12th டிகிரி முடிச்சுட்டு உனக்கு அப்துல் கலாம் சார் மாதிரி வரணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? எல்லாருமே பாராட்டணும், புகழணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும், நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. அப்போது உன்ன மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு சுதர்ஷன் வளர்ந்து பெரியாளாகி இந்த மாதிரி சாதிச்சிருக்காங்கன்ற ஒரு தன்னம்பிக்கையை நீ மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியும். உன்னால் முடியும் இல்லையா? அந்த ஒரு எதிர்பார்ப்பை தான் நான் உன் மேலே வச்சுருக்கேன். சுதர்ஷன் என்கிட்ட படித்த சுதர்ஷன் இன்னைக்கு கலெக்டர் ஆகியிருக்காங்க, என்கிட்ட படித்த சுதர்ஷன் இன்னைக்கு ஒரு பெரிய நாட்டினுடைய தலைவராக ஆகியிருக்காங்கன்றதுல எனக்கும் பெருமை, உனக்கும் அதை விட பெரிய பெருமை. உன்ன மாதிரி சாதாரண குடும்பத்திலேருந்து வர குழந்தைங்களும் உன்னை பார்த்து வளர்கிறதுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலாக நீயும் இருக்கணுன்றது தான் என்னோட ஆசை. செய்வியா? சந்தோஷம். குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்க கூட படிக்கும்போது கூட உட்காந்து படிக்க வைங்க. குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியும், அவங்களால முடியுன்ற தன்னம்பிக்கையை கொடுத்து உங்கள் குழந்தைங்களும் எல்லா குழந்தைங்களையும் நாட்டினுடைய ஒரு சிறந்த ஒரு தலைவர்களாக உருவாக்க, நாட்டினுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைக்க, வளமிக்க நாடு நம்ம இந்தியாவோட பெருமையை உயர்த்த குழந்தைங்களை நீங்களும் ஒரு நல்ல முயற்சி பண்ணி ட்ரெயின் பண்ணுங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நாடு சிறப்பாக இருக்கும், நம்ம பிறந்ததுக்கான ஒரு அடையாளமும் நிச்சயமாக கிடைக்கும். தேங்க்யூ சுதர்ஷன்.